our church and our dear CLCC TV viewers, we welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார். மகிமை பூமக்கன்றோ, மாட்சிமை பூமக்கன்றோ, மகிமை பூமக்கன்றோ, மாட்சிமை பூமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமகன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமகன்றோ. மகிமை பூமக்கன்றோ, மகிமை பூமக்கன்றோ, விலையேற பெற்ற திருரத்தமே, ரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. கர்த்தருடைய வார்த்தைக்காக யாராயில் ஒருவர் ஜெபிக்கலாம்? அந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுடைய போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. அப்பா உடைய வார்த்தை எங்களை கட்டவும் அப்பா எங்களை எழுப்பவும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளது தகப்பனே, எங்களை உயிர்ப்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஆன்லைன் மூலமாய் ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு The Table of Grace. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. May the Lord bless those who are watching this online. The topic of today's sermon is the Table of Grace.
கிருபையின் பந்தி, கிருபையின் மேஜை என்று நாம் தமிழில் அதை சொல்லலாம். It's called the table of grace. நாம் அனைவரும் கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We all live by the grace of the Lord. கிருபையின் பாடல்களை இந்த நாளிலே அதிகமாக பாட கர்த்தர் உதவி செய்தார். The Lord helped us to sing songs of grace. அவருடைய கிருபைக்காக நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமா? Let's clap for thanking the Lord's grace. உங்களுக்கும் உங்கள் அருகிலே அமர்ந்திருப்பவர்களுக்கும் தேவன் தந்திருக்கிற கிருபையை எண்ணி பக்கத்தில் உள்ளவர்களுடைய முகத்தை பார்த்து நல்ல புன்சிரிப்போடு, ஏளன சிரிப்பல்ல, புன்சிரிப்போடு சந்தோஷமாக மறுபடியும் ஒரு முறை கரங்களை தட்டி மகிழ்ச்சி அடையலாமா? ஆமென். Turn to the person next to you, smile and clap and thank the Lord for His grace. ஸோ இந்த நாள் வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். We are going to meditate the Lord's word today. முதலாவது குறிப்பு, a memorial of Christ sacrifice. கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூறும்படியான இந்த நாளுக்காக ஆண்டவரை துதிப்போம். The first point is, கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூறும்படியாக கர்த்தருடைய பந்தி நமக்கு நினைப்பூட்டுகிறது. The table of the Lord reminds us that it's a memorial of Christ's sacrifice. 1 கொரிந்தியர் 11:23 26 முடிய. Let's read from 1 Corinthians chapter 11 verses 23 to 26. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். He said in remembrance of the Lord. ஆண்டவரை நினைவு கூறுதல் என்றால் என்ன? ஆக்ட் ஆஃப், we must remember act of atonement. அதாவது சிலுவையிலே அவர் நமக்காக செய்த பூரண தியாகத்தை நினைத்து பார்க்கும் ஒரு அழைப்பு. What does it mean to remember what the Lord did? It means to remember what He did for us on the cross. சிலுவையிலே நாம் நினைக்க வேண்டியது நம்முடைய சால்வேஷனுக்காக, ரட்சிப்புக்காக அவர் செலுத்தின விலை மதிப்பில்லாத அந்த இரத்த கிரயத்தை நினைத்து பார்க்க ஒரு அழைப்பு. It's a calling to think about and realize the price that was paid for our salvation. ஸோ அவர் நமக்காக ஆண்டவர் செய்த தியாகம் என்ற விஷயத்தை நாம் அனைவரும் நினைவு கூறும்படி கர்த்தருடைய பந்தியிலே நாம் ஆசரிக்கிறோம். So at the Lord's table we remember Christ's sacrifice. ஸோ தியாகம் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. So in the Christian life, sacrifice is a very important word. இந்த தியாகம் பல கோணங்களிலே நாம் அதை உபயோகிக்கிறோம். We use the word sacrifice in many angles. தனக்கு கூட இல்லாமல் நமக்கு ஏதேனும் யாராலும் செய்தால் அதற்கு பெயர் தியாகம். We say it's a sacrifice if someone doesn't have something but still does something for us. பிள்ளைகளின் கவனத்திற்கு, உங்கள் பெற்றோர் தங்களுக்குள்ள அநேக சௌகரியங்களை குறைத்து கொண்டு உங்களுடைய நல்வாழ்வுக்காக செலவு செய்து படிக்க வைத்து பெஸ்ட் லைஃப் கொடுக்கிறார்கள் என்றால் தியாகம். Attention to the children, if your parents sacrifice their lives to do everything for you, it's a very great sacrifice. ஊழியக்காரர்களும் சபைக்காக, ஊழியத்திற்காக எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்களை பட்டு அவர்கள் ஊழியத்தை கட்டி எழுப்புகிறார்கள் என்றால் அதை உணர வேண்டும், அதற்குள்ளே இருக்கிற தியாகங்களை கண்டுபிடிக்க வேண்டும். Even at the church, the pastors who lead the church go through so many hardship, but still if they are sacrificing their life, it means it's a great sacrifice. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே கொண்ட தியாகங்களை நினைத்து பார்க்க வேண்டும். We have to remember the sacrifice on the cross. அதனுடைய பொருள் என்னவென்றால், அதை நினைத்து பார்த்து ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக, அவருடைய வேலைக்காக, அவர் நாம மகிமைக்காக தியாகம் செய்ய முன் வர வேண்டும். It means that we have to think about it, remember and work together to build the kingdom of God. தியாகம் என்றால் என்ன? What is sacrifice? Doing something beyond your ability. Sacrifice means doing something beyond a person's ability. உங்களுடைய சக்திக்கு மேலே, உங்களுக்கு இருக்கிற பலத்திற்கு மேலே ஏதாயிலும் நீங்கள் செய்வதற்கு பெயர் தான் தியாகம். If you're doing something more than you can actually do, it means you're doing a sacrifice. கொரியாவிலே பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் தேவாலயம் கட்டுவதற்காக அறிக்கை விட்ட பொழுது,
In Korea, when Pastor Paul Yankicho, he informed about building a church, தான் வைத்திருந்த விலையேற பெற்ற ஒரு வெள்ளி தட்டை கொண்டு வந்து காணிக்கையாக ஒரு தாயார் கொடுத்தார்கள். அது ஒன்றுதான் அவளிடத்தில் விலையேற பெற்றதாக இருந்தது. a lady, she had a very valuable silver plate, and that is what she gave as an offering. அதற்கு பெயர் தான் தியாகம். That is sacrifice. இன்னொருவர் அவர் உழுது கொண்டிருக்கிற 2 மாடுகளில் ஒரு மாட்டை விற்று அதை ஆண்டவருடைய ஆலயம் கட்ட கொடுத்துவிட்டு அடுத்த நாள் அவர் உழுவதற்கு தன்னுடைய மகனை பூட்டி அவர் உழுதிருக்கிறார். அதற்கு பெயர் தான் தியாகம். Another man, he had 2 ox. He sold one and he used that for building the church. இவைகளெல்லாம் பல புத்தகங்களிலும் சொல் வாயிலாகவும் நாம் காதில் கேள்விப்பட்டவைகள். These are things that we've read from books and also heard. நான் கொரியாவுக்கு சென்ற பொழுது ஒரு சகோதரனிடத்திலே நான் கேட்டேன், எல்லாரும் கார் வைத்திருக்கிறார்கள், ஏன் நீங்கள் கார் வாங்கவில்லை என்று. When I went to Korea, I asked a person, everyone has a car, why don't you have one? அவர் சொன்னார், நான் BMW புதிய கார் வைத்திருந்தேன், எங்களுடைய போதகர் மிஷனுக்காக ஒரு அழைப்பு கொடுத்தார், தேவையை பற்றி சொன்னார், ஆவியானவர் என்னோடு பேசினார், என்னுடைய புதிய BMW காரை கீயை கொண்டு போய் கொடுத்து அதை விற்று மிஷனுக்கு தேவைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டேன் என்று சிரித்த முகத்தோடு சொன்னார். He told me I had a BMW, but when pastor informed that there is a mission work at church, I sold the BMW and donated. நான் மிகவும் ஆச்சரியமாய், நீங்கள் எல்லாம் என்னை வெறிக்கிற மாதிரி இப்போது பார்க்கிறீர்கள் அல்லவா, அதே போல நானும் ஆச்சரியமாய் பார்த்தேன். Just like how you are looking at me surprised, I looked at him the same way. அப்போது அவர் சொன்னார், நானும் சம்பாதிக்கிறேன், என் மனைவியும் சம்பாதிக்கிறார்கள், என் மனைவியினுடைய சம்பளத்திலே எங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறோம், எனது சம்பளம் முழுமையும் மிஷனுக்காக எல்லா மாதம் கொடுத்து விடுகிறேன் என்றும் சொன்னார். And he also said, I am earning, my wife is earning, we live with my wife's salary, but mine goes for the நான் missions. சொல்லுகிற இந்த தியாக விஷயம் யாரோ சொன்னதல்ல, நேரில் நானே என்னிடத்திலே அவர் சொன்ன அவருடைய வாழ்க்கையினுடைய உண்மை தியாக கதை இது. This story that I'm telling you now is not heard from somewhere else, but was directly conveyed to me. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது என்னால் முடிந்ததை செய்வேன் என்று சொல்வது அல்ல. Christian life is not doing what you say that you can do. இயேசு கிறிஸ்து என்னால் முடிந்ததை செய்வேன் என்றால் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது இவ்விதமாக சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று எழுப்பி வந்திருப்பார். If Jesus said and did the same, he would have prayed in Gethsemane saying, Lord, if you can remove this cup away from me, please remove it, and he would have walked away. ஆனால் ஆயினும் என் சித்தமல்ல உம் சித்தத்தின்படி என்று ஒப்புக்கொடுத்து இவ்வளோ பெரிய சிலுவை தியாகத்தை நமக்காக அவர் சுமந்தார். But he didn't do that. He said, it's your will and not mine, and he did this great நம்முடைய sacrifice. வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, திருச்சபைக்காக, திருச்சபையின் பணிகளுக்காக தியாகம் என்ற சொல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். We have to realize how deep the word sacrifice is embedded in our hearts when it comes to God's kingdom and church. நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். Whatever we sow, we reap. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விதைக்கிற காலம், நீங்கள் விதைக்கிற காலத்திலே விதைக்கவில்லை என்றால் அறுக்க வேண்டிய காலத்தில் எல்லாரும் அரிகளை அறுத்து தலையில் வைத்து சந்தோஷமாக நடமாடும் போது நீங்கள் எம்டியாக இருக்கிற ஒரு நிலை வரும். தியாகம் என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். So if you don't sow at the right time when others reap, you will not have a harvest. தாங்குண்ணா பாரத்தை நமக்காக இயேசு சுமந்தாரே, அது தியாகம். The burden that Christ carried for us, it's a sacrifice. கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரித்தாரே, அது தியாகம். When we were sinners, he paid his price, and that is sacrifice. இத்தனை பாடுகளையும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை அவருக்கு இல்லை, ஆயினும் நமக்காக செய்தாரே, அது தியாகம். It was not necessary for him to carry our pain, but still he did that, and that's a sacrifice. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல தியாகங்களை சகிப்பதினாலே நம்முடைய ஊழியத்தின் மூலமாக, நம்முடைய கொடுத்தலின் மூலமாக அநேகர் பயனடைகிறார்கள் என்றால் அது தியாகம். Even when we give to the Lord for the ministry, and when people are getting used, when people use that, it's a sacrifice. ஒரு மாதத்திற்கு எத்தனை பிரியாணி சாப்பிட்டோம் என்பதற்காக கர்த்தரை துதிப்பதை விட
More than praising the Lord for how many biryani we had in a month, ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய துணிகளை எடுத்துக்கொண்டு வாழ்கிறோம் என்று மிகவும் உச்சக்கட்ட சந்தோஷத்திலே தேவனை துதிப்பதை விட, instead of more than praising the Lord for the new clothes that we get every month, அவைகளிலே கொஞ்சம் தியாகம் செலுத்தி ஹோம்லெஸ் பீப்புளுக்கு நானும் கூடத்தான் உதவி செய்கிறேன், என்னுடைய உணவையும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்வது பெரிய தியாகம். when we say that I donate to the homeless people and they eat from that, it's called sacrifice. எல்லா மாதமும் கண்டிப்பாக நான் புதிய சாரி கட்டியே ஆக வேண்டும், புதிய ஷூ போட்டே ஆக வேண்டும், புதிய ஷர்ட் போட்டே ஆக வேண்டும் என்று வாழ்வதை விட மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருப்பது ஒரு தியாகம். More than saying that I'm going to buy a new dress every month, when we live for others, it's a sacrifice. நம்முடைய பட்ஜெட்டிலே நமக்கு வருகிற வருமானத்திலே சிறிதோ பெரிதோ தியாகத்திற்கென்று ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். Whether big or small, in what we earn when we give something for donation, கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமே இயேசுவினுடைய தியாகத்தில் அடங்கி இருக்கிறது. Our life started with Christ's sacrifice. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். He said, do this in remembrance of me. அப்படி என்றால் கிறிஸ்துவனுடைய தியாகத்தை நினைவு கூறுவதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் அந்த தியாக வாழ்க்கையிலே பெரிய அளவிலே வளர்வோமாக. Let's all grow in the life of sacrifice when we think about அன்னை the தெரசா sacrifice of அவர்கள் Christ. மரித்த போது, நோபல் பரிசு பெற்றவர்கள் மரித்த போது ஒரு பிளேட்டும் டம்ளரும் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. Mother Teresa, she won the Nobel Prize. When she passed away, she just had a plate and a tumbler. அவங்க அவ்வளவு தியாகமாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். We all know how much she sacrificed. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வெறும் பாடுவது, துதிப்பது, ஸ்தோத்திரம் சொல்லுவது, ஆவியில் நிறைவது, அந்நிய பாஷை பேசுவது ஒரு பகட்டான வாழ்வுக்கு நேராய் போவது அல்ல. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தியாகம் இருக்க வேண்டும். It's not that we just live by worshipping and praising. That's not enough, but we should have sacrifices in our life. இன்று நாம் ஒரு அழகிய கட்டடத்தில் அமர்ந்திருக்கிறோம். We're sitting in a beautiful building today. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறது. மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இருக்கிறது. We are sitting in the first floor. We have the second floor. இதற்கு பின்னாடி இருக்கிற தியாகங்களை நினைத்து பாருங்கள். Think about the sacrifices behind. எவ்வளவு பேர் இதற்கு தியாகம் செய்திருப்பார்கள்? How many people would have contributed? எவ்வளவு பேர் இதற்கு உதவியாக இருந்திருப்பார்கள்? How many people would have helped? இந்த வேலை நடைபெற்று கொண்டிருந்த பொழுது ஒரு முறை கம்ப்ளீட்டாக பூச்சு வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. They were actually painting the first level after doing the works. பிளாஸ்டரிங் ஒர்க். They were plastering. பிளாஸ்டரிங் ஒர்க் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது சனிக்கிழமை பேமெண்ட் கொடுக்கணும். ஒரு பெரிய தொகை பேமெண்ட் கொடுக்க வேண்டும். We had to give a huge payment on Saturday. வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒன்றுமே இல்லை. We had no cash until Friday. ஹலோ, எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். Amen. சனிக்கிழமை வரப்போகுது. அடுத்த நாள் சனிக்கிழமை. The next day was a Saturday. என்ன செய்யறனே தெரியல. And we didn't know what to do. வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த கார்னர் பக்கம் பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நின்று அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல நாளைக்கு. They were plastering the corner of the wall and I was standing and wondering what I'm going to do. இங்கிலாண்டிலே ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே பெரிய கஷ்டம் வந்து, திடீர் கஷ்டம் வந்து, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். பேங்க்லேருந்து அவருடைய மணியெல்லாம் எடுக்க முடியாதபடிக்கு பேங்க் உத்தரவு போட்டுருச்சு. அடுத்த வேலைக்கு சாப்பாட்டு காசு இல்லை. There was a huge businessman in the UK and suddenly his accounts got freezed and he was not able to withdraw money and he didn't have food. அந்த டைமில் என்னுடைய மகன் அங்கே படித்து கொண்டிருந்ததுனால அங்கே பேங்க்கில் 1500 pounds, அதாவது நம்ம பணத்துக்கு 1.5 லட்ச ரூபான்னு வைங்க, கரெக்டாக வச்சுருந்தார். So when my son was studying in the UK, he had 1500 pounds in his bank account. என்ன கூட கன்சல்ட் பண்ணல. அவங்களுடைய நிலையை பார்த்து அப்படியே 1500 pounds கொடுத்துட்டாரு. He didn't even consult with me, but he withdrew all the money and gave it to the businessman. அப்புறம் என்கிட்ட சொன்னார், டேடி இந்த மாதிரி என் மனசில் தோணிச்சு கொடுத்துட்டேன்னு. And then after that he called me and told me that I gave it to him. தம்பி நீ 3000 pounds ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ண போகிற? அடுத்த 1500 poundsக்கு என்ன பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம், நீ இப்படி பண்ணிட்டியே, என்ன பண்ண போகிற? And I immediately asked him, you have to pay 3000 pounds as your fees. What are you going to do for that money? சிரிச்சிட்டே சாம்சனா, தெரியல டாடி, என்னன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு முடிச்சிட்டான்.
And he just laughed and he said, I have no idea. ஏதோ ஒரு முகாமிற்கு ஒரு கேம்புக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு இந்திய சகோதரியை சந்தித்திருக்கிறான். So when he went for a camp, he had met an Indian lady. அந்த சகோதரி வந்து திருச்சிக்காரங்க, ஆனால் அங்கே போய் செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்தியாவுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் ஆயிட்டாங்க. So she is actually from Trichy, but she had settled in the UK and there was no connection between her and India. சாம் ஃப்ரம் ட்ரிச்சின்னு உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். And when she heard that Pastor Sam was from Trichy, she was very happy. பார்த்தோன்னே டேய் நானும் திருச்சி தான்டா, நான் திருச்சிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுடான்னு சந்தோஷப்பட்டு மொபைல் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. And as soon as they met, she was very happy and they exchanged phone numbers. ஸோ சாம் வந்து ஃபீஸ் கட்டுற நாள் நெருங்குது. And the day to pay the fees was getting closer. அவன்கிட்டையும் காசு இல்லை. He also didn't have money. இப்போ திடீரென்று அந்த அம்மா பேங்க் டீட்டெயிலாம் கேட்டு And suddenly she asked him for his bank details. 1,500 பவுண்ட்ஸ் அவங்க ஒரு கிஃப்டாக சாம்க்கு அனுப்பிட்டாங்க. And she sent 1,500 pounds as a gift. அதோடு இவன் வேலை செய்த இடத்திலிருந்து கிடைத்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எல்லாம் சேர்த்து ஃபீஸை கட்டி விட்டான். And he collected money from the places he had worked and he paid the fees. அந்த பிஸ்னஸ்மேன் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார் என்று சொன்னேன் அல்லவா? And that businessman who didn't have money, அவருக்கு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு முதலாவது பேங்க் ரிலீஸ் பண்ணி பணத்தை எடுக்கலாம் என்று சொன்ன உடனே after a few months when the bank released his account and they said he could withdraw money, அவர் 1,500 பவுண்டு எடுத்து நம்முடைய கட்டுமான பணிக்காக அவர் வந்து 1,500 பவுண்டை அனுப்பி வைத்திருந்தார். அந்த வெள்ளிக்கிழமை நான் நின்று யோசிச்சுட்டு இருந்தபோது எனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு. So he actually repaid Pastor Sam for this 1,500 pounds and he donated it for building the church, building our church. I was standing and thinking about it and I got the message. அந்த அமௌண்ட் வந்ததுனால நேராக போய் நான் அந்த ஒரு ப்ரைவேட் பேங்க் நினைக்கிறேன், முத்தூட்டுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், போய் அந்த பணத்தை எடுத்து அடுத்த நாள் எல்லாம் செட்டில் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். So I immediately withdrew the money and then I was able to settle all the expenditure. உங்களுக்கு தெரியும், ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் குடியிருப்பதற்காக ஒரு சின்ன சைஸில் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸில் வீடு வாங்கிட்டு நீங்கள் எல்லாம் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுது தானே? So for 4 or 5 people to live, you've all bought a house and you know how hard it is. ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு சர்ச்சு, ஒரு மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது? Do you know how hard it is to establish a ministry or a mission? நீங்களே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்களே யோசித்து பாருங்கள். இந்த கட்டடங்கள் எல்லாம் இங்கே கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் செய்த தியாகங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் கான்ட்ரிபியூஷனை யோசித்து பாருங்கள். பர்சனலாக ஒவ்வொருவர் யோசித்து பாருங்கள். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ பேர் வெளியில் இருந்து இதற்கு ஆதரவு செய்திருப்பார்கள் என்று உங்களுக்கு புரியும். As you're sitting here, think and realize how hard it would have been to build this building. எவ்வளவு பேருடைய தியாகம். How many people have sacrificed? தியாகம் இல்லாத ஊழியம் செய்ய முடியாது. You can't do ministry without sacrifice. எல்லாத்துக்கும் தியாகம் தேவை. You have to sacrifice. நான் எங்கே ஊழியத்திற்கு போனாலும் வந்தாலும் இரவு பகல் பாராமல் ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி பண்ணி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உறக்கமத்தையெல்லாம் இழந்து நிறைய ட்ராவல்லாம் பண்ணி கிடைக்கிற அவ்வளவு காணிக்கை கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஜெனரல் ஃபண்டில் உள்ளே போட்டு 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 இந்த கட்டடங்களை எல்லாம் இவ்வளோ அழகாக நிறுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். The Lord has helped us to bring up this building after collecting so many ministries that we have traveled around. It has been really hard. யோசிச்சு பாருங்க. Think about it. ஜனங்கள் மேலே கஷ்டத்தை விட வேண்டாம், ஜனங்கள் மேலே கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்மால் இயன்ற தியாகங்களை சகிப்போம், கஷ்டங்களை சகிப்போம் என்று எவ்வளோ வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Think about it when we say that we don't have to burden the people and do all the work by ourselves. ஆனால் எல்லாரும் சேர்ந்து தியாகம் சகித்தால் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யலாம். If we all come together and bear this sacrifice, how much great things பக்கத்திலே can we do? உள்ளவர்களை பார்த்து மலர்ந்த முகத்தோடு சொல்லுங்கள், வாருங்கள் தியாகம் செய்வோம் என்று ஒரு அழைப்பு கொடுங்க. Turn to the person next to you and tell them, பேசுங்க. come on, let's do a sacrifice. வாயை திறந்து பேசுங்க, வாருங்கள் தியாகம் செய்ய வாருங்கள் சொல்லுங்க. தியாகம் என்ற விஷயத்திற்கு நம் கையிலே இருக்க வேண்டும் என்பது அல்ல பேசிக் ட்ரூத்.
The basic truth behind a sacrifice is not saying that I have it in my hand. நல்லா யோசிச்சு பாருங்க. என் கையிலே இருந்தால் நான் செய்ய மாட்டேனா என்று பேசுவது என்று சொல்லுவது அது ரொம்ப சாதாரணமான மேட்டர். It's very simple when we say, will not I do this if I have it in my hand? ஆனால் என் கையிலே எதுவும் இல்லை என்றாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரிப்பதுதான். But even though you don't have anything in your hand, when you say what should I do, தியாகம் என்று சொல்லுவது என்னிடம் இருப்பதிலேயே சிறந்ததை எப்படியாயிலும் என் ஆண்டவருக்காக சேவைக்காக செய்ய வேண்டும், எதை இழந்தாலும் என் ஆண்டவரின் சேவையிலே என்னுடைய பங்கை நான் இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான். thinking that I should do something for the Lord, for his ministry, for the church, is called sacrifice. சிலுவையிலே இயேசு செய்த தியாகம் தான் நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. கரங்களை தட்டி மாபெரும் ரட்சிப்பிற்காக ஆண்டவரை துதிப்போம். Christ's sacrifice was the price that was paid for our salvation. இரண்டாவது குறிப்பு 1 கொரிந்தியர் 11:26 சொல்கிறது. 1 Corinthians chapter 11 verse 26 says, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் a proclamation of his death, மரணத்தை குறித்த பிரகடனம். The table of grace is a proclamation of his death. மரணத்தை குறித்த பிரகடனம் என்பது என்ன? இயேசு எதற்காக மரித்தார் என்ற அந்த நோக்கத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. It is a proclamation of his death, saying why did he do that sacrifice? So விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவருடைய தியாகத்தை நினைவு கூறவும் அவர் வந்த நோக்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு உண்டு. So we have the responsibility to believe and proclaim the death or sacrifice of the Lord. இன்றைய கிறிஸ்தவர்கள் பரவசத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். So these days Christians they enjoying a lot. ரொம்ப பரவசம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், பரவசமாக இருக்கிறது. They are all having so much fun. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், பெரிய பரவசம். They are always in an elated state. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். கைதட்டிட்டு நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், பரவச பாடல்கள். We always sing songs of happiness nowadays. அல்ல, இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசு ஏன் வந்தார், எனக்கு என்ன செய்தார், உனக்கு என்ன செய்வார் என்பதை கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவத்தின் அனுபவம் அது நிஜமானதல்ல. Unless we proclaim the sacrifice of the Lord in our lives, our Christian life is not true. The purpose of Jesus உடைய first coming ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், புரிய வைக்கணும் மற்றவர்களுக்கு. We have to make others understand the first coming of Jesus. காலையில் எழும்பி பயங்கரமான ஜெபம் செய்து ஒரு காஃபி. We wake up in the morning and pray a very strong prayer and drink a cup of coffee. எத்தனை பேர் காஃபி குடிக்கிறவங்க இருக்கிறீங்க? How many of you drink coffee? காஃபி பீப்பிள் தலைகளை எல்லாம் கீழே போட வேண்டாம். காஃபி பீப்பிள் தலைகளை நிமிர்த்தி பாருங்கள். People who drink coffee, look at me. சங்கீதத்தில் வாசிக்கிறது போல வாசல் கதவுகளே உயருங்கள், தலைகளை உயர்த்துங்கள்ன்ற மாதிரி. Like we read in Psalms, காஃபி lift up your குடிப்பவர்களே heads. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். யாரெல்லாம் காஃபி குடிக்கிறீங்க நல்லா கை உயர்த்தி காட்டுங்க. How many of you drink coffee? ஓகே நிறைய காஃபி. ரைட். அடுத்து டீ குடிக்கிறவங்களாம் கை உயர்த்தி காட்டுங்க. How many of you drink tea? ரைட். மகிழ்ச்சி. காஃபி குடிப்பவர்கள் சீக்கிரம் சாவார்கள், டீ குடிப்பவர்கள் அதற்கு பின்பு சாவார்கள் என்பதுதான் பிரமாணம். காஃபி குடிப்பவர்கள் சீக்கிரம் சாவார்கள், அதில் கொல்லி அதிகமாக இருக்கிறது. டீ குடிப்பவர்கள் அதிலும் இருக்கிறது, கொஞ்சம் லேட்டாக சாவார்கள். சாவை பற்றி பேசுகிறேன், நீங்கள் இதயத்தை பற்றி பேசுகிறீர்கள். ஓகே. People who drink coffee will die sooner and people who drink tea will follow. ஆனால் ரெண்டுமே உடம்புக்கு நல்லதில்லை என்பதுதான் உண்மை. But the truth is that both of them is நம்ம not என்ன good for பண்ணுறோம், health. காலையில் நேரமே எழும்பி டீயோ காஃபியோ குடிச்சிட்டு தோத்திரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கும் தோத்திரம் பண்ணிவிட்டு நல்லா ஜெபத்தை பண்ணிவிட்டு மத்தியானம் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு இரவும் ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கு இடையில் வேறு காலையில் 10 மணி 11 மணிக்கு ஒரு பஜ்ஜி டீ, அப்புறம் சாயங்காலம் 5-5:30 மணிக்கு விதவிதமான வடைகள்டா, ஒரு வடை இல்லைடா, விதவிதமான வடைகளை சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லது. இதுக்கு இடையில இந்த கிறிஸ்துவனுடைய அவர்களுடைய முதல் வருகையினுடைய நோக்கத்தை எங்கேயாலும் யாருக்காலும் சொல்கிறோமான்ற அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறது?
We all wake up in the morning and go about with our daily routine, but in that routine, do we proclaim the works of the Lord? ஸோ நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டும். We have to think about it. வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். What does the word of the Lord says? It says, if we introspect, we will not be நமக்கு judged. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. If we think that we are not sinners, it means that we are fooling ourselves. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் பிறரை குற்றப்படுத்த முடியாது, நாம் ஒவ்வொருவரும் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். So when we introspect, we cannot judge others, but we'll know that we all are sinners. விசேஷமாக ஆண்டவருடைய அந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்கினுடைய பர்பஸையே பிறருக்கு சொல்லாத வாழ்க்கை என்று சொல்லுவது, அதை குறித்த ஒரு குற்ற மனசாட்சி நம் அனைவருக்கு இருக்க வேண்டும். We should all have a guilt when we don't proclaim the works of the Lord. ஸோ இரண்டாவது குறிப்பு என்ன? அவருடைய மரணத்தை பிரகடனப்படுத்த வேண்டும். So we should proclaim the death. மூன்றாவது குறிப்பு, participation in the body of Christ, சரீரமான சபையிலே பங்கு பெறுதல். So the third point we're going to see is a participation 1 in the கொரிந்தியர் body of 10 Christ. 16 17. 1 Corinthians chapter 10 verses 16 and 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் அங்கதான் அண்டர்லைன் பண்ண, அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இது வந்து சரீரமாகிய சபையிலே நம்முடைய ஐக்கியத்தினுடைய உண்மை தன்மையை விவரிக்கிறது. So this verse depicts our relationship with the church. உண்மையா இந்த விஷயத்தில் நாம் சபையையும் சபை மக்களையும் ஐக்கியத்திலும் எவ்வளவு நிஜத்தன்மையோடு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். So we should think about how true we are when it comes to such relationship. எவ்வளவு ஜென்யூனாக நாம் இதில் காணப்படுகிறோம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். How genuine are we? யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருவரும் ஐக்கியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம். How are we in the fellowship of the church? இது நம்ம குடும்பமாக எத்தனை பேர் நினைக்கிறோம்? How many of us think this is a family? இன்றைய நிலவரம் என்னவென்றால், சர்ச்சுக்கு வருவார்கள் போவார்கள், ஆனால் ஒரு காரியம் என்று வரும்போது அவர்கள் இதயத்திலே சர்ச் இல்லை. People come to the church and go, but when it comes to something important, they don't think about the church. நான் உங்களுக்கு ஒரு சகோதரன் என்று சொல்லுவேன் என்றால், நான் உங்களுக்கு சகோதரனாகவே இருக்க விரும்புவேன். If I say that I'm a brother, I will try and be a brother to you. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சகோதரனுக்குரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு ஆனால் இருக்க வேண்டும். But in your life, I should have the platform of being a brother. உங்களை நான் என்னுடைய சகோதரன் என்று நான் சொல்லுவேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நான் உங்கள் சகோதரன் தான் என்பதற்கு நீங்கள் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கணும். If I say that I'm your brother, then you should have a platform in your life that says I'm your brother. எனக்கு நிற்கிறதுக்கு பிளாட்ஃபார்மே தராமல் நான் மட்டும் உங்களுடைய பிரதர் சொல்லிட்டு இருந்தா நீங்களே என்ன பார்த்து சிரிப்பீங்க. நான் என்னைக்குடா உனக்கு பிளாட்ஃபார்ம் தந்தேன், நீ எனக்கு பிரதர்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சிரிப்பீங்க, நீங்களே சிரிப்பீங்க. அப்போ நான் ஒரு முட்டாளாகி மாறிவிடுவேன். So if you don't give me a place in your life, I'll become a fool. ஸோ சர்ச்சில் அநேகராகிய நாம் ஐக்கியத்தில் பங்கெடுக்கும் போது ஒரே குடும்பத்தின் மக்கள் என்ற உண்மையான நிலவரம் நமக்கு இருக்க வேண்டும். So we as members of the church, when we partake of the Lord's body, we should know that we are one family. அதற்காக கருத்து வேற்றுமைகளே இருக்காது என்று பொருள் அல்ல. So that doesn't mean we'll not have differences of opinion. ஒரே குடும்பத்திலே எத்தனை கருத்து வேற்றுமைகள்? In one family itself, how many differences are there? காலையில் எழும்பினோடனே பிளஸன் வந்து இன்னைக்கு எனக்கு மசாலா தோசை வேணும்னு கேட்பான். அவன் கருத்து. In the morning, as soon as Blesson wakes up, he'll ask for masala dosa. பிளஸ்ஸி விடிய காலையிலேயே எனக்கு பீஸா வேணும்னு கேட்பான். அப்போ வந்து இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிறா. Blessy will ask for a pizza in the morning. ஜான்சன் எப்போதும் போல் உருண்டையாக எனக்கு இட்லி வேணும்னு கேட்பான். Johnson will ask for idlis. இதையெல்லாம் எப்படி ஈவ்லின் சமாளிக்க போகிறான்றதான் கஷ்டமான வேலை தான்.
But managing all of this is a difficult job for each. இதையெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்கிறாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் அக்கா, என் தம்பி, விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? So there is a life where they manage all of this and live a peaceful life. விசுவாசிகள் கவனிக்கணும். ஐக்கியம் என்று வரும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஒரு வட்டம் போட்டு நீங்கள் தான் உலகம்னு வாழ்கிறீங்க பாருங்க, ரொம்ப கஷ்டம். Living in a small circle of your family is not right. அநேகராய் இருக்கிற நாம், அம்மா அதை வாசிங்கம்மா. அநேகராய் இருக்கிற நாம், அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஓ, இது எப்படியா விளக்க? அநேகரான நாம், ஒரே அப்பம், ஒரே சரீரம், ஒன் பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. It says we who are many are one body, for we all partake of one bread. நமக்கு என்னன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம சரியாக புரிந்து கொள்வதில்லை. We don't understand spiritual life properly. பர்சனலாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு மாதிரி வாழ்ந்துக்கிறோம். பொது ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு மாதிரி பேசிக்கொள்ளுகிறோம், நடைமுறைப்படுத்துவதில்லை. We live an okayish personal life, but when it comes to things of the church or fellowship, we don't do the right things. ஆனால் இன்று நமக்கு வருகிற அழைப்பு என்னவென்றால், அனைவரும் சரீரமாகிய சபையிலே நீங்கள் உண்மையான ஜென்யூனான நிஜமான ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். But the calling that we have today is we should have a genuine participation in the body of Christ. கருத்து வேற்றுமைகள் மத்தியிலே வேற்றுமையில் ஒற்றுமை. We should have unity in diversity. ஆமாம். ஸோ நிறைய கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். Although we have so many differences, we should live together. மட்டும் அல்ல, பாடி ஆஃப் கிரைஸ்ட் மேலே அக்கறை இருக்கணும். You should care for the body of Christ. அன்பு இருக்கணும். You should love. அநேகர் ஜெபிக்கும் போது கவனிக்கிறேன், இந்த சபை இந்த சபை. When people pray, I observe they say this church, this church. உங்கள் அம்மாவுக்காக எப்படி ஜெபிப்பீங்க? How will you pray for your mother? இந்த அம்மாவுக்காக. Will you say this mother? இந்த அப்பாவுக்காக. Or this father? இந்த மகனுக்காக. This son? அந்த இந்தனா என்ன, எவனோ யாரோ எனக்கு என்ன தெரியுன்ற ஒரு உறவற்ற வார்த்தைகள். Praying by addressing this is a very generic term. அநேகர் உறவு உள்ளத்தில் இல்லாததனுடைய விளைவு இது. This is a result of not having a proper relationship with the church. ஏன் அப்பான்னு சொல்றது இல்லையா? Don't we say my father? எங்கேயோ ஒரு ஆள் சொந்தக்காரர்னு வந்து நிற்பார், எப்போவோ ஒரு முறை வந்திருப்பார். There would have been a person, a very distant relative who met you so many years back. வாயில் இருக்கிற 10,000 பல்லையும் காட்டிட்டு சிரிச்சிட்டு ஏன் சொந்தக்காரர் இவர் அப்படி சொல்கிறது இல்லையா? Don't we show all our teeth and say he is my relative? எங்கேயோ தூரத்து சொந்தமாக இருக்கும். He could be very distant. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஏன் சொந்தக்காரர்னு சொல்கிறிய? உன் சபையை என் சபைக்காக ஜெபிக்கிற, என் சபை, உனக்கு உறவு இருக்கா? You call your distant relative as my relative, but when it comes to your church, why don't you do that? ஆண்டவர் பூமியில் இருந்த காலத்தில் தேவாலயத்தின் மேலே பக்தி வைராக்கியம் கொண்டு அதை மிஸ்யூஸ் பண்ணவங்களை அடித்து துரத்தினார்னு வாசிக்கிறோம்ல. We read in the Bible that when people misuse the temple of God, he beat them and chased them away. ஸோ நமக்கு சபையின் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும், ஒரு பாசம் இருக்க வேண்டும், என்னுடைய ஆலயம் என்ற ஒரு பற்று இருக்க வேண்டும். So when we think about our church, we should have that kind of a feeling. என்னுடைய சபை எதிலும் குறைபடக்கூடாது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். You should feel that the church should not lack in anything. உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஃபுல்லாக வவ்வால் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது என்ன வீடா, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு போயிடுவீங்களா? You go into your house and you see bats flying here and there. Will you say, oh my God, what house is this? And will you go out of it? உனக்கு தெரியும் உன்னோட வீடு, உடனே ஆக்ஷன் எடுப்பேன், என்ன செய்யணுமோ செய்வோம். It's your house, so you'll take an immediate action. அந்த பாசம் ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. So that love should be reflected. உங்களுடைய பாசத்தை நீங்களே அளந்து பாருங்க. Measure your love. நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அங்கமாக ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அன்பு துடிப்பு, பாசத்துடிப்பு, சபையோடு உள்ள உங்களுடைய அந்த உண்மையான அந்த ஐக்கியத்தை
அளவுகோலிட்டு அளந்து பாருங்கள். Measure your love if you have a genuine relationship with the church. உங்க ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்க, ஆர் யூ ரியலி லவ் யுவர் சர்ச்? Keep your hand in your heart and say, do you really love your church? உண்மையாவே உங்களுக்கு சபையில் ஐக்கியம் இருக்கா? Do you really have a fellowship with the church? அதெல்லாம் இருக்கு. அது வேற எதுக்கு தான் ஐக்கியம் இருக்குது. எப்படின்னா, கப்பலில் பெண்ணு வருதுடா, யார் யார் பெண்ணு கட்டிக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒன்று வேணும் எங்கள் அப்பனுக்கு ஒன்று வேணுன்ற கதை தான். So if they say there's a ship or a boatload of ladies coming, how many of you want a girl? They'll say, I want one and my father wants one. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறோம்டா, குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறோன்னா, ஐயா நான் சின்ன பையன்யா, எங்கள் அப்பன் கிழவையா, எங்கள் வீட்டில் ஆள் இல்லையா. If they say they are taking people for the military, they immediately say, I am a child and my father is an old man. நல்லா வளர்ந்த பையன் கூட சின்ன பையன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் சின்ன பையன் அப்படிமா. Even the person who's all grown up will wear a small. புரியுதுங்களா? நம்ம மனோபாவம் புரியுதா? தயவுசெய்து ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் ஃபீல் பண்ணணும். என்னென்னா, ஹோலி கம்யூனியனுடைய டீப் மீனிங் என்னென்னா ஐக்கியம். Think about all of this. The meaning of the Holy Communion is fellowship. ஒருவர் நேசிக்க வேண்டும். You have to love one another. நம்ம பார்ட் ஆஃப் ஒன் ஃபேமிலி அப்படின்ற எண்ணம் இருக்க வேண்டும். You should know that we are a part of one family. ஒருவருக்கொருவர் சர்வீஸ் பண்ண வேண்டும், சேவை செய்ய வேண்டும். We should serve one another. எதுலையுமே ஒன் வே கூடாது. We shouldn't live a single life. சபையில் இருப்பவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் யாருக்குமே பயன்படாமல் இருந்தால் நாம் கெட்டிக்காரர்கள் அல்ல. It's not that when we are not useful to so many people, it doesn't mean that we are doing right. அப்படி கொஞ்சம் கிளவர் பீப்புளும் இருக்கிறீங்க. There are also clever and smart people like that. அநேகரை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கிட்டு விட்டுருவீங்க. நீங்கள் யாருக்கும் ஒன்றுமே செய்யறதில்ல. We don't do anything for others, but we use them. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? Why are we like this? அது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? Don't you realize that it's a mistake? எல்லாமே மியூச்சுவல் தானே. Isn't everything mutual? ஒருவருக்கொருவர் தானே. Isn't it one person for the other? உங்களுக்கு நான் தேவை, எனக்கு நீங்கள் தேவை. I need you and you need me. நான் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், நீங்கள் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும். I need to help you and you need to help me. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். So we together should be helpful for the church. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? How many of you understand? இந்த விஷயத்தில், அதாவது சர்ச் லைஃப்பில் வந்த பிறகு நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் என் குடும்பம் வட்டம் போட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா முதல்ல ஹோலி கம்யூனியனுடைய மீனிங்கை நீங்கள் உடைக்கிறீங்க. When you come into the church and still live in a very small circle with your family, you're breaking the principle of the Holy Communion. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் சொல்லுகிறார், ஆடு மாடு புல் மேய்கிறது போல இன்றைய விசுவாசிகள் ஹோலி கம்யூனியனை மேய்ந்து விட்டு போகிறார்கள், அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று சொல்லுகிறார். Richard Umran, he says, just like how the cows and goats graze on grass, people in the church today come to the Holy Communion. There's no meaning in it. நிறைவுக்குள்ளே வந்து விட்டேன். I'm going to conclude. ஆனால் ஒன்று உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். But I have to ask you a question. நமக்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். We should have a conscience. ஐக்கியத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be genuine to the fellowship. உதட்டளவு ஐக்கியத்தை வச்செல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. It's not just from your tongue. ஹார்ட்ஃபுல்லாக நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். It should be from the bottom of your heart. சபை மேலே துடிப்பு இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், பற்று இருக்க வேண்டும். என்னுடைய சபை எனக்காக, என்னுடைய வருங்காலத்திற்காக, என்னுடைய சபை செய்கிற ஜெபம் காரியங்கள், நான் என் சபைக்காக நிற்க வேண்டும். அந்த ஒரு மனோபாவம் தேவை. We should love the church and we should think about supporting the church. We should have that mindset. ஸோ இந்த கர்த்தருடைய பந்தி எடுக்கிற நாம் கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூறுவோம். So people who take the Holy Communion, let's think about the Lord's sacrifice. அவருடைய மரணத்தை நாம் தெரிவிப்போம். Let's proclaim his death. அடுத்தது அவருடைய சரீரமாகிய சபையிலே உண்மையான நிஜமான ஐக்கியத்தில் இருப்போம். Let's have a genuine participation in the body of Christ. ஏதேனும் ஜெபம் என்றால் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு ஜெபிக்கிற மக்களாய் மாறுவோம். Let's turn into people who competitively pray for everything in the church. மற்றவர்கள் ஜெபிக்கட்டும் என்று நான் ரொம்ப வளர்ந்து விட்டேன் என்றெல்லாம் ஆக்ஷன் எல்லாம் பண்ண வேண்டாம். Don't act like you've all grown up and you're giving a chance for others to நீங்கள் pray. வளர்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள். You have to keep growing.
நாங்களே சொல்ல வேண்டும், அவங்க ஜெபிக்க கொஞ்சம் விடுங்களேன் ஏன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும். You should grow in such a manner that we ask you to stop praying and give others a chance. நான் நம்புகிறேன், உங்களை கர்த்தருடைய ஆவியானுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். I believe that will happen and I surrender you into the Lord's hands. நாம் அனைவரும் எழும்பி நிற்போம். Let's all stand up. கேட்ட செய்தியை மனதிலே கொள்ளுங்கள். Let's think about the sermon we heard today. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே 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 படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணிந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.